ப்ரௌன் மணி என் டைட்டில் என்ன ஏதுன்னு தெரில. பட் ஒன்று மட்டும் தெரியும், இது ரியோராஜோட ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன், ரிவர் ரோட் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வர ஒரு படம். அண்ட் ஆல்சோ ராம் நிஷாந்த் தான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அவர் சொன்னதை நான் பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா நேற்று இந்த ரைட்டர் ஒன்று சொன்ன வந்து ஓகே நான் பண்ணி அந்த படம் தானே இது, இஃப் ஐம் நாட் ராங் அதுதான், எஸ் ராம் நிஷாந்த் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரியோ ப்ரோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் as a ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஒரு பர்சனல் வின்னு தான். ஏன்னா நீங்களாம் வந்து எங்கேருந்து வரீங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அதனால் தட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒன்றும் இன்ட்ரோ போடல, நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஸோ வெல்கம் பேக். நான் பார்க்க போகிறேன்னா ப்ரௌன் மணி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஒரு மாதிரி வளரிக்கிட்டே இருக்கு. வாய் நேச்சர் லைட் எம்பாடி ஷூட்டிங்கா ஷூட்டிங்கா ஷூட்டிங். யாரு ஹீரோ? ராம் நிஷாந்த். ஓ ராம் நிஷாந்தா? யாரு? யூடியூபர். ஓ அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்களே அவங்களா? இந்தவா இல்லை, இது வந்து கண்டென்ட் கிரியேஷன், ஆக்டிங். ஃபோனில் தானே வருது, அப்போ ரீல்ஸ் தான். யாரு? ஆடியன்ஸ். யாரு டைரக்டரு? அது ஒரு புது டைரக்டர். புது டைரக்டரா? இப்படிதான் புதுசா வந்துடுறாங்க. எங்க வேலை பார்த்தேன்னு கேட்டா எங்க வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க. கடைசியில இங்க வந்து வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காசு போடுற ப்ரொடியூசர் யாரு? அது வந்து ரியோ. ஓ ரியோவா? ஐயா, யாரு? பருத்தி போட்ட கோடவுன்ல இருந்திருக்கலாம். ஓ ஓகே. மியூசிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஓகே, இந்த கணக்கு வாஸ் அ வெரி ஃபன் ஃபிலிம் அப்படின்ற ஒரு சொல்ல தான் இருக்குது. ஓ இது அஃபிஷியல் லான்ச், இது ஒன்று விட்டாங்களோ? ஓ இதை நான் பார்க்கவே இல்லை ப்ரோ, ஐ எம் வெரி சாரி, வி மிஸ் திஸ். சமத்தையும் பார்த்துருவோமா? சும்மா பேசிட்டு பார்ப்போமா? சரி பார்த்துருவோமா, பார்த்துட்டு பேசுவோம். ஓகே ஓ இது வந்துப்பா ஐ திங்க் தே டிட் நாட் லாக் த ஸ்கிரிப்ட் yet. ஸோ டோன்லாம் வேறு மாதிரி இருக்கு. விஷுவல்ஸ் கலர்ஸ் செம்மையாக இருக்கு. அதில் சித்துலாம் இருக்கு. Yeah, nice sound design.
அவர் ஓஜி ஜோனுக்கு போயிட்டாரு. Hey, nice camera work, pa. இதுக்கெல்லாம் சித்து மியூசிக் போட்டாங்க போல, அதான் மியூசிக் இந்த வீடியோவில் தான் நினைக்கிறேன். நைஸ் நைஸ். ஸோ இதோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு தென் தே வென்ட் ஃபார் த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ரைட் நோ. சரிங்க, அதை நான் பார்க்கல, அதனால் சரி ஒரு இதை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டேன். ஓகே, ஸோ ப்ரௌன் மணின்றது அந்த நாயோட பேர். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபுல் இது கான்செப்ட்டு. இப்போ என்னென்னா இது ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டேன் நியர்லி மேக்ஸிமமாக 35 டேஸ்க்குள்ளே ஷூட் முடிச்சிட்டாங்க. ஸ்டேஜ்லேயே சொன்னார் ரியோ வந்து. ஸோ தே வென்ட் ஃபார் அ சிங்கிள் ஸ்கெட்யூல் போனாங்க, படம் முடிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சது கரெக்டாக எந்த தடையில்லாமல் முடிச்சுட்டு வந்துடணும். ஒரு ப்ரொடியூசராக அதுதான் எனக்கு கரெக்டு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் அவங்க கரெக்டாக அதையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்றத கரெக்டாக அவர் வந்து ஸ்டேஜை சொல்லியிருந்தார். வெரி நைஸ் டு சி. பார்ப்போம், ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வருது, என்ன மாதிரி படமாக ப்ரௌன் பண்ணி இருக்க போகுதுன்றதை வச்சு தான் ரிவர் ரோட் ஸ்டுடியோஸை வந்து இங்கே மக்கள் ஓகே ட்ரஸ்டபுளான ஒரு ப்ரொடியூசர்ப்பா அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட்டை வந்து ரியோ ஏர்ன் பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு பேஷனேட்டான ஆள், உண்மையான ஒரு ஆள் அப்படின்னு என்னை பொறுத்த வரையும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஆல் த கைஸ் ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.